ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பின்சி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எல்லாருமே வீட்டில் சேஃபாக இருங்க. நம்ம இன்றைக்கி ப்ரெட்டில் குலோப் ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் நிறைய வெரைட்டியில் பண்ணியிருக்கேன், பட் ப்ரெட்டில் பண்ணது நல்லா வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்கிற பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்கள் அடிப்பலாம். நான் இன்றைக்கி ஒரு 8 பீஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். சைடையெல்லாம் கட் பண்ணி ப்ரௌன் கலர் இருந்ததெல்லாம் எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணுறதா இருந்தால் அந்த ப்ரௌன் கலரையும் சேர்த்து நீங்கள் பண்ணால் போதும். எனக்கு வீடியோக்காக நான் அந்த ப்ரௌன் கலரை மாற்றிட்டு இந்த ஒயிட் கலர் பீசஸை மட்டும்தான் எடுத்திருக்கேன். நம்ம இனி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம இந்த ப்ரெட் பீசஸை எல்லாம் ஸ்லைஸ் பண்ணி அதில் போட்டு பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. நான் ஹை ஸ்பீடில் 10லேருந்து 15 செகண்ட் போல் அடித்து எடுத்துருக்கேன். பவுடர் பண்ண ப்ரெட்டை நான் ஒரு தட்டில் மாற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எதில் இப்போ செய்கிறதுக்கு வசதியாக இருக்கோ அந்த தட்டில் மாற்றிக்கோங்க. நம்ம இனி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். மேக்ஸிமம் பால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பால் கிடைக்கலனா மட்டும் தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பால் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தரும். ஸோ அதுக்காக தான் நம்ம பால் எடுத்துருக்குறோம். நீங்களும் பால் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 டீஸ்பூன் பால் எடுத்திருக்கேன். 8 பீஸ் ப்ரெட்டுக்கு இது போதுமான அளவாக இருந்துச்சு. நீங்கள் கூடுதல் எடுத்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது உள்பக்கம் வேகாமல் இருக்கும், வெளிப்பக்கம் கரிஞ்சிடும். ஸோ இந்த அளவு பால் எடுத்து பிசைஞ்சாலே போதும். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா இதை உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. நம்ம இப்போ அழகாக உருட்டி முடிச்சாச்சு. எனக்கு ஒரு 11 உருளைகள் போல் கிடச்சிருக்கு. நம்ம இனி இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த பால்ஸை போடும்போது ஹீட்டாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கும் குறைவாக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் இப்போ நான் ஆயில் விட போகிறேன். ஆயில் கொஞ்சம் நல்ல ஹீட்டானதுக்கப்புறமா நம்ம இந்த உருளைகளை அதில் போடலாம். உருளைகளை போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா இடமும் வேகும். இது நல்ல டார்க் ப்ரௌன் ஆகிறது வரை ஃப்ரை பண்ண வேண்டாம். ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாலே போதும். நம்ம குலோப்ஜாம் உருளைகள் கோல்டன் ப்ரௌன் கலரில் அழகாக ரெடியாகி வந்தாச்சு. நம்ம இனி இதை ஒரு பவுலில் மாற்றி வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 3/4 கப் வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 3/4 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வெள்ளை சர்க்கரை கரையட்டும். சுகர் சிரப்பு கொதித்து வந்தாச்சு. நம்ம இனி 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுறோம். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஒரு 2 ஏலக்காவை தட்டி போட்டாலும் போதும். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இனி ஒரு 2 நிமிஷம் போல் இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைகளையெல்லாம் சுகர் சிரப்பில் போட போகிறோம். ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் உருளைகளில் சுகர் சிரப்பு நல்லா பிடிக்கும். இப்போ ஒரு 30 நிமிஷம் போல் ஆகிருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. நம்ம இனி இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம குலோப்ஜாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பக்கத்தில் இருந்து ஹேனி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹேனி எப்படி இருக்கு? அங்கே பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் இனி சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு.
நல்லா இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.